Exercise 2.8 la first sum. Find the sum of first n terms of the GP. ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. அப்போ find the sum of first n terms of GP. GP ஓட sum கண்டுபிடிக்கணும். Sum of n terms. Sum of first n terms கண்டுபிடிக்கணும். நமக்கு introduction பார்த்துட்டோம். Sum of n terms கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வேல பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லையா? இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. First solution, first subdivision எழுதிட்டோம். 5 minus 3 9 by 5 minus 27 by 25 etc. கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு ஏங்கிறது வந்து first term 5. Common ratio கண்டுபிடிக்கணும். R எப்படி கண்டுபிடிப்போம்? T2 divided by T1. That means minus 3 divided by 5. அப்போ நம்ம முன்னையே sum கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வேளை பார்த்தோம். அது வந்துட்டு R வந்துட்டு less than 1 இருந்தா ஒன்று யூஸ் பண்ணுவோம். R வந்துட்டு greater than 1. 1 காட்டிலும் greater இருந்தா ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இங்கே மைனஸில் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக நெகட்டிவில் வந்திருந்தாலே அது வந்துட்டு 1 காட்டிலும் லெஸ்ஸர் வேல்யூ தான். R less than 1. அப்போ இங்கே 1 தானே கிரேட்டர். அப்போ அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன வர மாதிரி எழுதுவோம்? 1 வர மாதிரி எழுதுவோம். அப்போ Sn equal to A into 1 minus R power n divided by 1 minus R. ஃபார்முலா ஓகே தானே? இப்போ நமக்கு அதுக்குள்ள வேல்யூலாம் கொடுத்தா முடிஞ்சு. Sn equal to ஏங்கிறது என்னது? 5. 5 into 1 minus R. Rங்கிறது என்னதுன்னா minus 3 by 5. அப்போ 1 minus Rக்கு minus 3 by 5 அப்போ ஒரு பிராக்கெட்டுக்குள்ள minus 3 by 5 whole power n divided by 1 minus Rக்கு பவர் minus 3 by 5 வரும். ரெண்டு மைனஸ் ஒன்றா வரனால அதுக்கு தனியாக ஒரு பிராக்கெட் போட்டோம். இது ஓகே தானே? நமக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். கொஸ்டினில் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னங்கிறது அப்படியே தான் எழுதுவோம். ஓகேவா? இப்போ இது ஓகே தானே இந்த ஸ்டெப்பு? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு விச் இஸ் ஈக்குவல் டு 5 into 1 minus 3 by 5 whole power n divided by இங்கே என்ன ஆகிடும்? 1 இங்கே minus 3 இங்கே ரெண்டையும் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு இந்த எண்ணுங்கிறது minus 3 by 5க்கு தான் இந்த எண் இருக்குது. ஸோ அந்த minus 3 by 5 அப்படியே தான் வரும். ஓகேவா? இங்கே தான் பார்க்கணும். 1 minus 3 by 5 இருக்கா? இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 plus 3 by 5 which is equal to 5 into 1 minus இங்கே இருக்கிற மைனஸ் ஆட் பண்ணலை. ஏன்னா இந்த மைனஸ் வந்துட்டு பவர் எண்ணுக்கான மைனஸ். ஸோ அதனால் அது அப்படியே உள்ளே வரும். அப்போ 1 minus 3 by 5 whole power n divided by இது ஃப்ராக்ஷனாக இருக்கா? ஒரு நம்பர் ஒரு ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இதை மட்டும் க்ராஸாக மல்டிப்ளை பண்ணிட்டு ஹோல் டிவைடட் பை அதை எடுத்துப்போம். எல்சிஎம் எடுக்கிறது இல்லையா? ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு நம்பர் இருந்தால் இதை மட்டும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹோல் டிவைடட் பை இந்த 5 எடுத்துப்போம். அப்போ 1 into 5 5 5 plus 3 ஹோல் டிவைடட் பை 5 எடுப்போம். இது ஓகே தானே? நெக்ஸ்ட்டு which is equal to 5 into 1 minus 3 by 5 whole power n. இந்த ப்ராக்கெட்டில் ஓகே தானே? 5 into இது அடுத்து 1 minus இதுக்குள்ளே வர minus 3 by 5 whole power n whole divided by இங்கே 5 plus 3 இருந்தது. 5 plus 3 8 by 5. அப்போ இங்கே டிவிஷனாக இருக்குல்ல, அதான் டினாமினேட்டரில் இருக்குல்ல, டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை நியூமரேட்டர் கொண்டு வந்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு வரையில் என்ன ஆகிடும்? இந்த ஃப்ராக்ஷனு ரெசிப்ரோக்கலாக ஆகிடும். அப்போ 5 into 8 by 5ங்கிறது என்ன ஆகிடும்? 5 by 8. அப்போ 5 into 5 by 8 into இங்கே இருக்கிற 1 minus 3 by 5 whole power n. இப்போ 5 5 சார் என்ன ஆகிடும்? 25. அப்போ 25 by 8 into 1 minus 3 by 5 whole power n. இதான் வந்துட்டு SNக்கான ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே தானே? தென் செகண்ட் சப்டிவிஷன் 256 64 16 எக்ஸெட்ரா. இதில் A equal to 256. ஆறுங்கிறது T2 divided by T1. 64 divided by 256. இது நான் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன்? நான் இப்போது 16th டேபிளை கேன்சல் பண்ணியிருக்கேன். 16 4s are 64. 16 into 16 256. பின்னே 4 16 வருதா? 1 4s are 4 4 4s are 16. That means 1 by 4 வருது. ஓகேவா? நம்ம எப்படி வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஃபைனலாக 1 by 4 வரும். நான் 16th டேபிள் யூஸ் பண்ணி அடுத்து 4th டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 16 டேபிள் 64 வரும் தெரியும். 16ஓட ஸ்கொயர் தான் 256. அதனால் 16 டேபிள் எடுத்துக்கிட்டேன் ஸ்டார்டிங்லே. இப்போ 1 by 4 கிடச்சிருச்சு. 1 by 4 என்னது? லெஸ் தான் 1 தான். 1 by 4ங்கிறது லெஸ் தான் 1 தானே? 1 காட்டிலும் கம்மி தானே? டக்குன்னு பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். நியூமரேட்டர் வந்துட்டு லெஸ்ஸர் வேல்யூவாகவும் டினாமினேட்டர் வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருந்தால் கண்டிப்பாக அது 1 காட்டிலும் கம்மியாக தான் இருக்கும் ஆரோட வேல்யூ. ஓகேவா? அப்போ ஆர் லெஸ்ஸராக இருந்தால் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணும்? 1 தான் கிரேட்டர். அப்போ அது முன்னாடி வர மாதிரி தான் அந்த ஃபார்முலா எழுதுவோம். Sn equal to A into 1 minus R power n divided by 1 minus R. அடுத்து ஏக்குள்ள வேல்யூ Sn equal to 256 into
1 மைனஸ் அதாவது 1 இந்த மைனஸ் ஆர்க்குள்ள வேல்யூ 1/4 ஹோல் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 1/4. அடுத்து 256 which is equal to 256 into 1 minus 1/4 whole power n divided by ஒரு நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவோம் இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 into 4 4 4 minus 1 whole divided by 4 னு வரும் which is equal to 256 into 1 minus 1/4 whole power n இது 4 minus 1 3 3/4 னு வரும் ஓகே which is equal to 256 கீழே வந்துட்டு நமக்கு 3/4 இருந்ததில்ல அது டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு வரல என்ன ஆகிடும் அந்த ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இப்போ 256 into 4/3 into 1 minus 1/4 whole power n இப்போ Sn equal to இது எது கேன்சலேஷன் ஆகாது 3 டேபிளில் கேன்சலேஷன் ஆகாது இதுவும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 256 into 4 வந்து 1024 டிவைடட் பை 3 into 1 minus 1/4 whole power n இதான் இதுக்கான nth டேர்முக்கான ரிசல்ட். Okay, so first sum complete.